ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சௌந்தரலஹரி ஸ்லோகம் 64. அவிஸ்ராந்தம் பத்யுர் குணகண கதாம்ரேடன ஜபா ஜபா புஷ்பச்சாயா தவ ஜனனி ஜிஹ்வா ஜயதி சா யதக்ராசீனாயாः ஸ்படிகதிதச்சபிமயி சரஸ்வத்யா மூர்த்திः பரிணமதி மாணிக்யவபுஷா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ சத்குரவே நமः. சத்குரு பாதாரவிந்தேபியோ நமோ நமः. சௌந்தரலஹரி 64வது ஸ்லோகத்திலே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தாயே, உன்னுடைய பிரசித்தமான நாக்கு இடைவிடாமல் உன்னுடைய கணவனான பரமசிவனுடைய பிரபாவங்களை பெருமைகளை விளக்கும் கதைகளை பேசுவதையே ஜபமாக கொண்டு செம்பருத்தி பூவை போல் சிவந்து சிறப்புடன் காணப்படுகிறது. அந்த நாக்கின் நுனியில் இருக்கும் சரஸ்வதியினுடைய ஸ்படிகம் போன்ற தெளிவான ஒளியுடன் கூடிய வடிவம் சிவப்பாக மாறுதலடைகிறது அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய அர்த்தம். இதுல தேவி இடைவிடாமல் சிவனுடைய குணாதிசயங்களில் மூழ்கி அவருடைய பெருமைகளை பற்றியே தன்னுடைய தோழிகளிடம் பேசிக்கொண்டே இருப்பதால் பேசி பேசி நாக்கின் நுனி சிவந்து விடுகிறதாம். சாதாரணமாக நாக்கு நுனியில் சரஸ்வதி தேவி வசிப்பதாக சொல்வது வழக்கம். அந்த சரஸ்வதி தேவியோ படிக நிறம், படிக மாலை, வெண்தாமரை, வெண்பட்டு உடுத்தி, ஆக இப்படியாக முழுவதும் வெண்மையாகவே திகழக்கூடிய ஒரு பாங்கு பெற்றவள். அப்படிப்பட்ட வெண்மை நிறமாக உள்ள சரஸ்வதியே சிவப்பாக மாறிவிடுவதாக வர்ணிக்கப்படுகிறது. தேவி தன் தோழிகளிடம் ஈஸ்வரனின் லீலைகளான காமதகனம், யமனை காலால் உதைத்தது மற்றும் மதுரையில் நிகழ்த்திய திருவிளையாடற் புராணம் போன்றவற்றை ஜெபம் செய்வது போல அடிக்கடி பேசியதால் தேவியின் நாக்கு ஜபா புஷ்பம் என்கின்ற செம்பருத்தி பூ போல சிவந்து போயிற்று. அந்த 2 ஜபா என்ற இடத்தில் போடப்பட்டது மிகவும் ஒரு உன்னதமான விஷயம். ஸ்படிகத்தின் பின்னால் எந்த பொருளை வைத்தாலும் அந்த பொருளின் நிறத்தையே பிரதிபலிக்கக்கூடியதுதான் ஸ்படிகம். ஆக இயற்கையான வெண்மை மறைந்து பின்னால் இருக்கும் பொருளின் நிறமாகவே தோற்றமளிக்கக்கூடியது ஸ்படிகம். ஆக நாக்கு நுனியில் வெண்மை நிறத்தோடு இருக்கக்கூடிய ஸ்படிக நிறத்தோடு இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியானவள் நாக்கின் சிவப்பை பிரதிபலிப்பதால் அவளும் சிவப்பாக மாறிவிடுகிறார் என்று இந்த இடத்தில் கூறி அந்த கவிதை நயம் பொங்க கூறியிருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். அந்த குணங்களை அம்பிகை தன்னுடைய கணவனுடைய பெருமைகளை பேசுவதை ஜபமாக கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருமைகளை பேசுகிறாள்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அது ஏன் ஜபமாக கொண்டு அப்படிங்கிற வார்த்தைன்னா, இந்த ஜபம் செய்யறது எப்படி அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். எல்லாம் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு மந்திரம் சித்தியாக மாட்டேங்கிறது, இப்படிலாம் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கணும்.
இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அம்பிகை இந்த விஷயத்தை கணவனுடைய பெருமையை பேசுவதில் அலாதியான விருப்பம் உடையவள். அப்படி உள்ளார்ந்த மனதின் அடித்தளத்திலிருந்து பொங்கி வரக்கூடிய அன்பும் அதன் மேல் உள்ள பிரியமும் திரும்ப திரும்ப அவளை பரமேஸ்வரனுடைய பெருமையை பற்றி பேச வைக்கிறது. அதைத்தான் அவர் ஜெபம் என்கிறார். ஆக ஜெபம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அதன் மீது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பீரிட்டு வரக்கூடிய ஒரு பிரியம் இருக்க வேண்டும். ஜெபம் செய்வது என்பது கடமையாக இல்லாமல் அதில் விருப்பத்தோடு கூடி செய்ய வேண்டும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, 1,00,000 ஆவர்த்தின்னு போட்டிருக்கு சித்தியாகிறதுக்கு, இவ்வளவுலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு சித்தி ஆகணும் அப்படின்னு இருக்கிறது வேற. அந்த ஸ்லோகத்தின் மேல, அந்த ஒரு மந்திரத்தின் மேல நமக்கு உண்மையான பிரியம் இருக்குமே ஆனால், அதை எத்தனை தடவை சொன்னாதான் நமக்கு ஏதாவது அலுப்பு ஏற்படுமா? ஏற்படாதே. ஆனால் அதில் நமக்கு அலுப்பு ஏற்படுகிறது, ஜெபம் செய்ய முடியவில்லை, இத்தனை தடவை செய்ய வேண்டியிருக்கிறதே என்ற எண்ணத்தோடு அதை செய்யும் பொழுது அந்த மந்திரம் முழுமையாக பலனை கொடுக்காது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தாயார் எப்படியாவது குழந்தைக்கு நல்லபடியா சாதத்தை ஊட்டணுமே, அதுக்கு வயிறு பசிக்குமே அப்படின்னா நினைச்சுட்டு அந்த தாயார் என்ன செய்வா, அந்த குழந்தைக்கு எப்படியாவது சாதத்தை ஊட்டணும்னு அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி உண்டானதெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைக்கு ஊட்டின்னு இருப்பான். ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? அதை துப்பும், சாப்பிடாது. தன்னுடைய வயிறு நிறையறதுக்குத்தானே அம்மா சாப்பாடு கொடுக்குறா, அதை சாப்பிடணுமேங்கிற எண்ணம் அதுக்கு இருக்காது. அதே மாதிரிதான் இந்த மாயையில நம்முடைய சம்பாத்தியம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, சீரியல் பார்க்கறது, டிவியில வர நியூஸை கவனிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அங்க போறது இங்க போறது, ஏதோ ஷாப்பிங் போறது, இதிலெல்லாம் கவனம் செலுத்துவோமே தவிர ஜெபம் செய்வோம் அப்படின்னு ஆனந்தமா, அதுல விருப்பத்தோட, உள்ளார்ந்த அன்போட, அதன் மேல அவ்வளோ ஒரு பிரியத்தோட ஜெபம் செய்யறதுங்கிற நிலை எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் ஜெபமானது சித்திக்கும். அதைத்தான் இங்கே பரமேஸ்வரனுடைய பெருமைகளை பேசுவது என்பது ஜபத்தை போல் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னார். ஆக ஜபம் செய்வது எப்படிங்கிறது இலக்கணம் இதில் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து இதே போன்ற விஷயத்தை அபிராமி அந்தாதி 57வது பாடலிலே உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி அப்படின்னு வருது. ஆக இந்த பாடல் அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பாடிய வாயால் ஏதோ பொய்யும் மெய்யும் கலந்து பேசி செல்வந்தர்களை பாடி அவரிடம் செல்வம் வாங்குவது என்பது எனக்கு இழுக்கல்ல. ஆனால் உன்னை பாடிய வாயால் நான் அவரை பாடுகிறேன் என்பது உனக்குத்தான், உன்னுடைய மதிப்புத்தான் குறைந்துவிடும் அப்படிங்கிறார். ஆக எந்த விதத்திலேயாவது அதுல அவ்வளோ ஒரு பிரியம். அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்துல 766வது நாமாவாக வரக்கூடிய ஜபா புஷ்ப நிபாகிருதி என்ற நாமாவும், 320வது நாமாவாக வரக்கூடிய ரமணலம் பட்டா என்ற வார்த்தையும், 410 நாமாவாக வரக்கூடிய சிவபரா, 911வது நாமாவாக வரக்கூடிய சதாசிவ குடும்பினி, 708வது நாமாவாக வரக்கூடிய சதாசிவ பதிவிரதா, அடுத்த 54வது நாமாவாக வரக்கூடிய சுவாதீன வல்லபா என்ற இந்த நாமாக்கள் எல்லாம் இதே கருத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கும். இன்னும் அடுத்த பாடல்களில் மற்ற விஷயங்களை சங்கரர் சொல்லக்கூடிய அம்பிகையின் அழகு வர்ணனையும் நாம் ரசிக்கலாம். ஹரி ஓம்.